ஒரு கிறுக்கு அரசன் கடவுளை காமிச்சிங்கன்னா 1,00,000 பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தான். ஒரு பயலும் போகலை. கடவுளை எங்கேருந்து கொண்டு காமிக்கிறது உங்களுக்கு? ஒருத்தன் துணிஞ்சு போனான். அரசே 1,00,000 எனக்கு கொடுப்பியா? 1,00,000 பொற்காசு தர்றேன். சரி, நான் நாளைக்கே காமிக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டான். டேய், நீ காமிக்கிறலாம் உன் தலையை வெட்டி எடுத்துருவேன். அது ரைட்டியா, காமிக்காட்டினா தலையை வெட்டி எடுப்பா? நான் காமிப்பேன், கடவுள் இருக்கிற இடத்த காமிப்பேன், அவ்வளோதான். நீ போய் தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இவர் தான் கடவுள்னு. என்ன சும்மா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இருக்கிற இடத்த தானே காமிக்க சொன்னேன், நான் இருக்கிற இடத்த காமிப்பானு. சரியா, எப்போ காமிக்கிறேன்? எப்போ வேணாலும் காமிக்கிறேன்யா. நாளைக்கு காலைல 6 மணிலேருந்து எப்போ வேணாலும் காமிக்கிறேன். சரி. ஒரே கூட்டம், மக்கள்லாம் கடவுளை காமிக்க போகிறான்னு எல்லோரும் வந்துட்டாங்க, ஊர் மக்கள்லாம். 10 மணி ஆச்சு. எங்கடா கடவுளை காமிடா அப்படின்னா அரசன் வாளோட வச்சுக்கிட்டு. யோ, நுந்து வரையா மேலேண்ணா. நுந்து பார்த்தா சூரியன் தெரிஞ்சு, அதான் என் கடவுள் அப்படின்னா. என்னடா சொல்கிற? சூரியனை காமிச்சு? ஓ, நீ கடவுளை காமிக்க சொன்ன, அதுதான் கடவுளை காமிச்சிட்டேன். நீ வேணா போய் தொட்டு